இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஜியாங்க காமிக்கிறாங்க. அவன் அங்கே வந்ததுமே அங்கே அங்கிள் வந்துட்டு அங்கே கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டுருக்காரு. நீ இந்த குடும்பத்தோட ஹெட்டாக மாறிட்ட அப்படின்றத சொல்லிட்டு. பட் அதில் அவனுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நீ தான் உண்மையிலேயே பெரிய ஆள், இங்கே இருக்க பெரிய ஃபேமிலியை விட அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது ஜீ வழா என்னப்பா எங்களெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கே, என்ன ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, லோ கிளாஸ்காரவங்களாம் இங்கே இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவன் ரொம்பவே இங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு நீ ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் நீ ஒரு சிலர் தான், பட் ஆனால் நீ என்ன பண்ணுறது, முக்கியமான விஷயத்த நீ தொலைச்சிட்டு இப்போ தேடிட்டு சுற்றிட்டு இருக்கி அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். பிறகு நம்ம ஹீரோ போய் அங்கே ஒரு டாக்குமெண்ட் மாதிரி எடுத்து பார்த்துட்டு இருக்கான். கண்டிப்பாக இதை கரெக்டான டயத்தில் நான் கொண்டு சேர்ப்பேன் அப்படின்றதாமே சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோ ஏன் ஜியாவை காமிக்கிறாங்க. இவ தான் அந்த பிரின்சஸை, இவ்வளோ தேடுறதுக்கு தான் எல்லாருமே பழஞ்சிட்டு இருக்காங்க. அவளை அடாப்ட் பண்ண அந்த பேரண்ட்ஸ் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவளை பார்த்துக்கிறதுக்கு தான் இவங்களையுமே வச்சுருக்காங்க போல். அப்போ அவங்க அப்பா நீ பேசு அப்படின்ற சொல்கிறாரு. 25 வயசாகி போயிடுச்சு, இதுக்கப்புறம் கண்டிப்பாக இவ உண்மையான பிரின்சஸ் அங்கே போய் இருக்கணும்ன்ற விஷயத்தை அங்கே சொல்லலான்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே பார்த்தா ஷாவுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேஸ் மாதிரி ஏதோ வச்சு வாயில் அங்கே ஊதி விழுறா. ஸோ அதனால் அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டவங்களையுமே மயக்கமாயிடுறாங்க. என்னப்பா நல்ல வேலை 3 பேருமே சேர்ந்து ஒரே இதை மயக்கமாயிட்டீங்களா, நல்லது தான், உன்னால தான் அங்கே அவன் என்ன லைக் பண்ண மாட்டான் அப்படின்ற சொல்லிட்டு அவர் நம்ம ஹீரோவை பற்றி இங்கே பேசிட்டு இருக்கா. ஸோ உன்னை நான் கொலை பண்ணிட்டேன்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே எனக்கு சொந்தமாயிரும், அவனுமே எனக்கு சொந்தமாயிருவான்னு சொல்லிட்டு அங்கே தீயை கொளுத்தி விட்டுட்டு வெளியே வரும்போது அப்போ அங்கே ஜீ வந்துடுறான். என்ன நீ பண்ணிட்டுருக்க, இந்த டைம் நீ ஃபெயில் ஆனேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ என்ன ஏதாச்சும் பெரிய வேலை பண்ணிட்டுருக்கியா, என்ன ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும் அப்படிலாம் கிடையாது பிரதர் அப்படின்றத அவள் சொல்கிறான். சரி வான் சைட் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பிறகு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி அவங்க பாடியில் நம்ம ஹீரோயினோட பாடி கிடைக்கிற போல் அவங்க பேரண்ட்ஸ் மட்டும்தான் எரிஞ்சு போயிருக்காங்கன்ற விஷயம் சொன்னதுமே இவே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அப்படின்னு அவன் எங்கே போனா அப்படின்றத சொல்லி நீங்கள் ரூமர்ஸை கிளப்பி விடுங்க, 3 டெட் பாடி கிடச்சிச்சு, அதில் பிரின்சஸ்மே இறந்து போயிட்டாங்க அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்றத சொன்னால் அப்படின்னா தான் அந்த கில்லருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க கூலாக வெளியே வருவாங்க. அப்போ கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கான். ரொம்பவே இவனுக்கு கவலையாயிடுச்சு. கவலை நினச்சி சீனை நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவள் அந்த சைடில் போயிட்டுருக்கும்போது அந்த ஷாவ் அங்கே இருக்கா, அவங்க பிரதரோட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா கடைசியில் உண்மையிலே முடிஞ்சு போச்சு போலையே அவளோட ஜோலி அப்படின்றத சொன்னதும் நீ கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்க. ஏன்னா அவள் இருந்துட்டு தான் எல்லாத்தையுமே கெடுத்துட்டு இருந்தா. ஸோ நான் போட்டு தள்ளிட்டேன். அவள் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு என்ன தகுதியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவள் ரொம்பவே மோசமாக பேசினதும் நேற்று நீ பண்ண பாவத்துக்கு கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரிங்க்ஸை தூக்கிட்டு போயிட்டு வேணும்னே தான் அங்கே மேலே கொட்டி விடுறான். அப்போ அவங்க பிரதர் கோவப்பட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி மேலே ஊற்றி விட்டுருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ஊற்றி விட்டுட்டு அங்கே சண்டை போடுறான் ஃபேஸை பார்க்கணுன்றதுக்காக. அப்போ அங்கே நம்ம ஜீ வந்துடுறான். என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் நான் தெரியாமல் தான் கீழே போட்டுட்டேன்னு ஹீரோயின் சொன்னதுமே அப்போ அந்த ஷாவியோ போய் சொல்லிட்டு இருக்கா, வேணுனே தான் ஊற்றுன மாதிரி எங்களுக்கு என்னமோ தோணுச்சின்னு சொன்னதும் அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ஜீ நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிரதர் நீ இந்த மாதிரி லோ கிளாஸ்காரவங்கள்ட்டலாம் நீங்கள் எதுக்காக மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னதும் தப்பு பண்ணால் யாருனாலும் மன்னிப்பு கேட்குறதுல ஒன்றும் இது கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவளங்க அவன் கேர் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட்டுச்சுக்கு அப்படின்றத சொல்கிறான். அவங்க வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஜீக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவன் ரொம்ப அடிபட்டு போய் கிடந்தப்ப நம்ம ஹீரோயின் தாங்க அவனை காப்பாற்றி இருந்திருப்பா போல். அவனுக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டு அங்கே ரொம்ப கேர் பண்ணி இருந்திருக்கா. ஸோ இவன் இப்படியே பார்த்துட்டு இருக்கோம். என்னாச்சு பிரதர்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க நம்ம ஹீரோயின். நாங்கள் கண்டிப்பாக இவங்க எல்லாத்தையுமே பழி வாங்கணும்னா ஃபேஸை இதே மாதிரி வச்சுட்டு போனால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. டோட்டலாக நான் சேஞ்ச் ஆகி போகணும், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவள் லுக்கவே சேஞ்ச் ஆக்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. பிறகு பார்த்தா அவனோட பிஸ்னஸ் எல்லாத்தையுமே அங்கே பார்த்துட்டே போயிட்டுருக்கான். கூடிய சீக்கிரம் அந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சாதான் அந்த பிரின்சஸ் எங்கே இருக்கான்னு நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அங்கேயுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோட்ட தான் ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா போல். அவனுக்காக காஃபியெல்லாம் கொண்டு வச்சுட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கும்போது அவள் கவுண்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. ஒரு 3 எண்ணங்களே அவன் என்னை கூப்பிடுவான் பாரு, ஏன்னா இந்த ஃப்ளேவர் ஸ்மெல் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவள் கவுண்ட் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோவுமே நில்லுங்க, நீங்கள் என்ன புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே அவள் ஆமான்னு சொல்லிட்டுருக்கா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ஜீ அங்கே மீட் பண்ணுறதுக்காக அவனை வந்துடுறான். அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன ட்ரை பண்ணிட்டுருக்க, அது எப்பயுமே நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளேயுமே அங்கே ஆர்குமெண்ட் ஆக ஆரம்பிச்சிருது.
ஹீரோயின் அங்கே போயிட்டு இருந்தா அங்கே ஷாவோட பிரதர் வந்துடுறான். என்ன உன் மனசில் நினச்சிட்டு இருக்க, அவளை வந்து யாராச்சும் ஹர்ட் பண்ணணும்னு நினச்சா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அங்கே நம்ம ஹீரோ வந்து அடிச்சு போட்டுட்டு காப்பாற்றிடுறான். ஹீரோயின் பக்கத்தில் அவன் க்ளோஸாக போனதும் அவள் ரொம்ப வந்துட்டு வேகமாக விலகி போகிறா. அந்த காஃபி எனக்கு கூட அப்படின்றத சொல்லிட்டு அந்த காஃபியை வாங்கிக்கிறான். பட் அவனுக்கு டவுட் ஆகிருது, இவ தான் பிரின்சஸோ என்னமோன்னு சொல்லிட்டு. அங்கே சின்ன வயசில் அவட்ட அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் அங்கே வந்துட்டு அவங்க ஞாபகம் வந்துட்டுருக்கு. ரொம்பவே வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வாக்கெல்லாம் கொடுத்துருக்கான். ஸோ இதை பற்றி அவன் யோசிச்சுட்ருக்கான். அந்த கிளிப்பை இப்போ வரைக்குமே அவன் சேஃப்டியாக வச்சுட்ருக்கான். இவன் எங்கள் ரூம்குள்ளே வந்து பார்த்தா ஆல்ரெடி அவளுக்கு அங்கே ட்ரக்கு கொடுத்த மாதிரி அங்கே மயக்கம் வர ஆரம்பிச்சிருது. ஹீரோ என்னாச்சு வா அப்படின்ற செட்டு கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோயின் பார்த்தா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டு அவனை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே இவனுமே அவ கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இதெல்லாமே பார்த்தா அந்த ஷாவோட பிரதரோட வேலை தான் போல். அவனோட நேம் வந்து லீ. அவன் வந்துட்டு அது எல்லாத்தையுமே ஃபோன் மூலமாக அங்கே வந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இன்றைக்கி பாரு என்ன நடக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நடக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பின்னாடி வர்றாங்க. உண்மையிலேயே வந்துட்டு அப்படிலாம் எதுவும் ஆகலை, அங்கே வந்துட்டு சும்மா ஆக்டிங் தான் 2 பேருமே. சரி இப்போ போய் அவனுக்கு வந்து சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி வந்திருக்காங்க. எதுக்காக இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்க, யார் சொல்லி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அச்சத்துக்குள்ள அவனை தூக்கி அங்கே தொங்க விட்டுறான். நம்ம ஹீரோயின் அவனை மீட் பண்ண போகும்போது சரி என் கூட சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு நீ வரணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ கூப்பிட்டதுமே அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றா. ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கா. அங்கே இருக்க எல்லாருமே வா ஒரு பொண்ணு அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு கடுப்பாய் போயிடுது. எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இவ வந்து லைஃப்பில் வந்துடுவாளா, இவளால் தான் வந்துட்டு அவன் என்ன வந்துட்டு திரும்பி பார்க்காம இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. இவளோட லட்சியமே நம்ம ஹீரோவை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது தான் போல். அங்கே வந்துட்டு அங்கே அடித்து தள்ளி விட்டதுமே ஹீரோயின் ரொம்ப பெயின் ஆகுதுன்னு சொன்னதும் இவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அங்கே வந்துட்டு எல்லாருமே ரொம்பவே கேர் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இவ கோவமாயிட்டு அங்கே அடிக்க வந்துட்டுருக்கா. ஜீ வந்ததும் இப்படி நடந்து எல்லாத்தையுமே சொன்னதும் என் கூடன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் காலில் அடிபட்டுருக்கோமே ஹீரோ அவளை ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். நீ வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே போகும்போது அந்த இடத்துக்கு அந்த ஜீ வந்து வேறு ஒரு பொண்ணை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு ரொம்பவே வந்துட்டு மோசமாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயினை பாராட்டிட்டாலாமா, அதுக்காக வந்துட்டு அவளை அங்கே அடித்து இழுத்துட்டு போக சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப வந்துட்டு குருளாக அவன் வந்துட்டு பிஹேவ் பண்ணுறான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டு வேமா அவள் அங்கேருந்து போனதுமே யாரா போதுன்னு சொல்லிட்டு இவனுமே பின்னாடியே அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு தெரியவே தான் வரான்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த இயர்ரிங்கை கீழே போட்டுட்டு என்ன இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் என் இயர்ரிங்கை காணோம் அதான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவன் காதை செக் பண்ணிவிட்டு கீழே அங்கே ரிங் கிடக்குது. ஸோ வந்துட்டு எடுத்துட்டு இதானே அப்படின்ற செட் அங்கே கேட்கும்போது ஹீரோயின் அங்கே பக்கத்தில் போனதுமே வேமா பிடிச்சி அவன் பக்கத்தில் என்ன நீ பண்ணிட்டுருக்க, நீ யார் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே நிறைய கொஸ்டின் அங்கே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணுறதுக்கு வேற அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோ வந்து இப்படிலாம் நீ வேலை பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறான். சின்ன வயசில் அவள் கொடுத்த அந்த கிளிப் வந்து கீழே விழுந்துருது. அதை அவள் எடுத்து பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டுருக்கு. அவளுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்ததுமே நம்ம ஹீரோ உனக்கு என்ன எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது இப்போ நம்ம ஹீரோயின் அப்படிலாம் இல்லைன்னு சொன்னதுமே அவள் பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியுது. என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த டாக்குமெண்ட் அவட்ட கொடுத்து காமிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த டாக்குமெண்ட் அதில் இல்லை. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவங்க 2 பேத்துக்குமே ஷாக். ஹீரோ அவங்க அசிஸ்டன்ட் மீட் பண்ணிவிட்டு பாஸ் அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு மிஸ்டர் ஜீட்டை தான் இருக்குன்னு சொன்னதும் அது தெரியுமே, அவனை தவிர யார் வந்துட்டு எடுத்திருப்பாங்க அப்படின்றதவே சொல்கிறான். அந்த ஜீ அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு இது இல்லாமல் அவன் வந்து பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு அவளால் ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல அப்படின்ற செட்டு நக்கலாக சிரிச்சிட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் இன்னைக்கு எப்படியாச்சும் வந்துட்டு நான் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையுமே சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. ஜியை தான் மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஐடியா பண்ணிகிட்டே போயிருக்கா போல். ஸோ வந்து அவன் வந்தது இந்த உனக்காக இந்த இயர்ரிங் நான் வாங்கிட்டு வந்தேன், அன்றைக்கி வந்து இயர்ரிங் காணாமல் போச்சுல, அதுக்கு பதில் இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இல்லை இது எனக்கு வேணான்னு சொன்னதும் இல்லை கண்டிப்பாக நீ வச்சுக்கணும் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட சரி இன்னைக்கு நைட்டு 7 மணி போல் என்னை மீட் பண்ண வந்துடு ஓகேவா அப்படின்ற சொல்லிட்டு ஹாப்பிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின்மே வந்துட்டு அங்கே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ நீ இப்போ வந்து என்ன வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்கிட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா அவங்களுக்காக நான் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுவேன், என் கூட போய் சேர்ந்து இருப்பேன்னு சொல்லிட்டு சொன்னான். நான் சின்ன வயசில் வந்து அவளுக்காக அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ வந்துட்டு அவள் ஏதோ வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்க மாதிரி எனக்கு என்னமோ தோணுது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு அவள் ரொம்பவே கோவப்படுறான். நான் வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற சொன்னதும் நீ வந்து பண்ணிகிட்ருக்கிறது உனக்கே டேஞ்சராக போயிடும் அப்படின்ற சொல்லும்போது அங்கே அசிஸ்டன்ட் முக்கியமான வந்து மீட்டிங் இருக்குது பாஸ் அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயின் நான் இன்றைக்கி அவனை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வேமா அங்கே இருந்து போயிட்டுருக்கா.
இவன் அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஆள் வரவே இல்லை. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு, "என்னப்பா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது, யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? நீ நினச்ச ஆள் வரலையோ, ரொம்ப வந்து ஃபீலிங்கில் இருக்கையோ" அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். பட் அப்போ நம்ம ஹீரோயின் வந்ததுமே இவனுக்கு ரொம்ப அங்கே கஷ்டமாயிருது. இவன் நம்ம ஹீரோயினை ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வெல்கம் பண்ணிவிட்டு அவளுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சா, ஒன்று கூட அவ்வளோ சாப்பிட விடாமல் பிளேட்டில் வைக்கிற எல்லாத்தையுமே இவனே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. அவங்க எல்லாருமே அங்கே பேசி சிரிச்சிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு கரெக்டாக அங்கே இந்த ஷாவ் வந்துடுறான். அவளுக்கு இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு வயிறெறிய ஆரம்பிச்சிருது. கடைசியில் என் பிரதரையும் இவள் கைக்குள்ளே போட்டாளா, நான் இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன், இவளை போட்டு தள்ளினாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே கோவமாயிட்டு இருக்கா. நைட்டு அவங்க வந்து மீட்டிங் முடிஞ்சிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டு இருந்தா, யாரோ ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே கட்டையை தூக்கி வச்சு அடி வெளுத்து விட்றா. பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அம்மா தாயை விட்டு நான் தான் உன்னை வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அப்படின்றத சொன்னதும், எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், உன் சேஃப்டிக்காக தான் வந்தேன், நீ இப்படியா போட்டு அடிப்ப அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஊதி விட்டுட்டு அங்கே பக்கத்தில் வந்ததுமே இவன் வந்து க்ளோஸாக பிடிச்சிக்கிறான். நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டுருக்கா. நம்ம பார்த்தா யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. அங்கே வந்துட்டு நீ தானேன்னு சொல்லிட்டு திரும்பும்போது ஃபேஸில் வந்துட்டு இவங்க வந்து ஸ்ப்ரே அடிச்சு விட்றா. எல்லாம் அந்த ஷாவ் தான் போல். அவங்க வந்துட்டு தூக்கிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப வந்துட்டு இன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து லாக்கெட் எடுத்து டஸ்ட்பினில் வேற போகிறா. அப்போ நம்ம ஷீ வந்து அதெல்லாமே பார்த்துடுறான். அதை எடுத்து பார்த்துட்டு இவன் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இந்த வேலை பண்ணுவான்னு எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு வியச்சிட்ருக்கான். ஹீரோயினை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கா. நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நீ என்ன பார்த்தாலும் இப்போ வந்து டார்கெட் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், ஏன்னா நீ செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோமே எனக்கு நிம்மதியாக இருக்கும், எனக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கிடைச்சிரும், அதுக்கப்புறம் நான் வந்து அவரோட ஒய்ஃப் ஆயிடுவேன் அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்பவே இவங்க வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கா. நீ வந்து என் பேரண்ட்ஸை கொலை பண்ணவ, இப்படி மனசாட்சி இல்லாமல் நீ எதுவுமே தப்பு பண்ணாத மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே கத்தியை வச்சுட்டு அவள் மிரட்டிட்டு இருக்கா, உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றிட்டு, உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா, நானும் பொறுமையாக பார்த்துட்ருக்கேன், எவ்வளோ தூரத்துக்கு நீ வந்து பண்ணிட்டு பண்ணு சொல்லிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிச்சதுமே, நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் அவளோட பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்க, நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதும், உன்னை வந்துட்டு நான் எப்போ லவ் பண்ணவே கிடையாது நம்ம சொன்னதுமே அவள் தான் உங்களை யூஸ் பண்ண பார்த்துட்ருக்கா. பட் நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. நீ வந்துட்டு மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி தள்ளி விட்டதுமே, ஏன்னா நீங்கள் லவ் பண்ணிட்டுருக்கீங்களா அது தானே என்னை கொலை பண்ணலைன்னு சொன்னதும், என் கையை அசிங்கமாக்க விரும்பலை, அதனால தான் நான் கொலை பண்ணலை, மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அதுக்கப்புறம் அங்கே சாரி கேட்குறான், வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசில் வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி வந்த மாதிரி அங்கே வந்து விஷயங்கள் எல்லாமே தோணிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு அவன் சின்ன வயசுலேயுமே இதே மாதிரி தான் அங்கே வந்துட்டு சொல்லியிருக்கான், நான் கண்டிப்பாக உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ண எங்கே இருந்தாலும் வருவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இவன் பேசுனதுமே அப்படின்னா அந்த பிரின்சஸ் நான் தான், என்னால் தான் என்னோட பேரண்ட்ஸ் செத்து போயிட்டாங்க, என்னால் எத்தனை பேருக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக அங்கே வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. இப்போ உள்ளே பார்த்தா அங்கே வந்து அதே மாதிரி எங்கள் கேஸை போட்டு விட்டுறாங்க. என்னடா யாரா இந்த வேலைன்னு பண்ணதுன்னு பார்த்தா எல்லாமே இந்த ஷாவோட வேலை தான். நீ வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கா, அவ்வளோ ஈஸியாக நான் உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே தூக்கிட்டு போயிட்டு போட்டு பயங்கரமாக அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஜீ வந்து எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், இவன் என்னை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணி என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா பிரதர், நான் எப்படி இவ்வளோ சும்மா விட முடியும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டதுமே அவன் வந்துட்டு ஒரு வார்த்தை கூட இவர்கிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்காம அவளை வந்துட்டு கொலை பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து இழுத்துட்டு போக சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அப்போங்க நம்ம ஹீரோ கன் எடுத்துகிட்டு வந்துட்டு யாராச்சும் அவன் மேலே கையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின்ட்டு அவங்க சாரி எல்லாமே கேட்டுட்ருக்கான். நீ வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லு, எதுக்காக அவன் வந்துட்டு இப்படி இடியட் மாதிரி அவள் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா அவங்க சிஸ்டர் வந்து ஒரு டைம் காணாமல் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் அவன் தேடி கண்டுபிடிச்சான், அப்போ இருந்தே வந்துட்டு அவள் வந்து திரும்ப கிடச்சதில்ல, அவள் வந்துட்டு ஒரு குயின் மாதிரி அவளை பார்த்துட்ருக்கான், ஸோ அவள் என்ன சொன்னாலும் கேட்பான் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு. பட் எனக்கு என்னமோ வந்துட்டு அவள் உண்மையான வந்து சிஸ்டர் இல்லையோன்னு தோணுது அப்படின்றத சொல்கிறா. அப்பாங்க அந்த லீவ் வந்து அதெல்லாமே கேட்டுட்ருக்கான். ஸோ அதை வேணுக்குனே தான் அங்கே ஹீரோயின் பேசினது. அதுமே உடனே அரண்டு போயிட்டு அங்கே அவட்ட கால் பண்ணி உன் பற்றி இந்த விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணதும் இவளுக்கு அவ்வளோதான் கோவமாகி போயிடுது. அங்கே ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி போயிட்டு அவங்க பேரண்ட்ஸை பிடிச்சி கத்துறா. அந்த வீட்டில் தான் வேலைக்காரங்களாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல், நீங்கள் வந்துட்டு உயிரோட இருக்க வாசி தான் இந்த மாதிரி வந்துட்டு விஷயங்கள்லாம் வெளியே வந்துட்டுருக்கு, ஸோ பேசாமல் நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே கன்னை வச்சு ஷூட் பண்ண போனதும், நீ என்ன பண்ணிட்டுருக்க, உனக்காக நாங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்கோம், அப்படி இருந்து நீ நன்றி இல்லாமல் பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு நீ இந்த இடத்த அடையணுன்றதுக்காக
உண்மையான அந்த ஷாவை வந்துட்டு கொலை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அந்த பாடி வந்துட்டு புதைச்சுமே வச்சுட்டாரு. ஆனால் நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு நீ செத்து போயிரு அப்படின்னா தான் நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஷூட் பண்ண போகிறா பெற்றவங்களையும். ஆனால் அப்போ கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே வந்துடுறாங்க. உன்னோட உண்மையெல்லாம் வந்துட்டு தெரியட்டுன்றதுக்காக தானே நாங்கள் இங்கே வந்து இதெல்லாம் பேச வச்சோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஜீயை பார்த்து என்ன நீ வந்து இப்போ உண்மையெல்லாம் கேட்டுட்டியா வெளியே வா அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவன் வந்து அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு என் சிஸ்டர்னு சொல்லிட்டு போய் சொல்லி இத்தனை வருஷமாக ஏமாத்திருப்பான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே தேங்க்யூ சொன்னதுமே இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதுவும் பேச தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின் அப்போ அவன்கிட்ட சொல்கிறா எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டாக இருக்குப்பா இவன் மேலேவும். ஏன்னா வந்துட்டு இத்தனை வருஷமாக தெரியலன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்த உடனே தேங்க்யூ சொல்கிறான். பட் அவளை கொலை பண்ணிடுவான்னு பார்த்தா எதுவுமே பண்ணலை. சும்மா வந்துட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அவன் பாட்டு விட்டுட்டு வந்துடுறான். சிஸ்டரையுமே வந்துட்டு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடணும்னு அவனுக்கு எந்த ஒரு ஆசையுமே இல்லை. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது எனக்குமே அந்த டவுட் இருக்க தான் செய்யுது அப்படின்றத அவன் சொல்கிறான். சரி ஓகே நீங்கள் வா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனுக்காக வந்துட்டு மியூசிக்லாம் ப்ளே பண்ண சொல்லிட்டுருக்கா. ஸோ வந்துட்டு அவனுமே இங்கே ப்ளே பண்ணிவிட்டு ஹீரோயினுமே ப்ளே பண்ண சொல்லிட்டு டக்குன்னு அவளை பிடிச்சவங்க வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவனை தான் மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா. அவன் ரொம்ப வந்து சூப்பராக வெல்கம்லாம் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் எனக்கு வந்துட்டு உன் விஷயங்களை பற்றி எல்லாமே நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு. உனக்கு அந்த ஷா வந்துட்டு உன் உண்மையான சிஸ்டர் இல்லைன்னு எப்பயோ தெரியும்ல. தெரிஞ்சுமே தெரியாத மாதிரி நீ ஆக்டிங் பண்ண. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பர்சன் வந்து வேணும். அதுக்காக தான் நீ என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட. இதில் உண்மையிலே வந்துட்டு பெரிய மாஸ்டர்னா நீ தானப்பா அப்படின்ற சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படிலாம் இல்லைன்னு சொன்னதுமே ஹீரோயின் உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் சில விஷயங்கள் வந்துட்டு அளவுக்கு மீறி தெரிஞ்சாலுமே அது நல்லது கிடையாது. சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன். நான் வந்துட்டு இதெல்லாமே வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு பட் வந்துட்டு அந்த ஃபேமிலி எல்லாமே என் மேலே வந்துட்டு கண்ணை வந்துட்டு கண்கொத்தி பா மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் பண்ண வேண்டியதாயிருச்சு. ஸோ உன்னையுமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. தப்பாக வந்துட்டு இருந்தவ தானே விரட்டி விட்ருக்கோம். வேறு என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவப்பட்டுட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் உன்ட்டே இதுக்கப்புறம் எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நீ வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லு. நீ வந்து உனக்கு என்ன வேணுமோ கேளு. நீ வந்து பண்ண ஹெல்ப்புக்கு நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு உண்மையான உன் சிஸ்டரை மீட் பண்ணணும்னு சொன்னதும் நீ வந்துட்டு நல்லா யோசிச்சு சொல்லு. நான் ஒரு தடவை மட்டும் தான் கேட்பேன்னு சொன்னதும் நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே நீயுமே என்ன மாதிரியே இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் சரி நீ வந்து ஏற்பாடு பண்ணிட்டு என்னை கூப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஒரு விஷயம் அவன் யோசிச்சு பார்க்குறான். சின்ன வயசில் அவங்க அப்பா போட்டு பயங்கரமாக அடிச்சு அவனை டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஒரு பூவர்கிட்ட போய் நீ தோத்து போவையாடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தான் ரொம்ப மென்ஷன் பண்ணி அவனை டார்ச்சர் பண்ணியிருப்பார் போல. அந்த டயத்தில் அவங்க சிஸ்டர் வந்து பிரதர் உங்களுக்கு என்ன ரொம்ப பெயின் ஆயிடுச்சுக்கா ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிருன்னு சொல்லிட்டு அவனை அங்கே வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தா அவங்க அப்பாவை கட்டி வச்சு அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நீ வந்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. உன் நல்லதுக்காக தானே நான் அப்படிலாம் பண்ணேன்னு சொன்னதும் உன் நல்லதுக்காக வந்துட்டு நீ வந்து பண்ண ஏன் நல்லதுக்காக கிடையாது. உன்னால தான் என் சிஸ்டர் தொலைஞ்சு போய் நான் படாத கஷ்டம் கிடையாது. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை வந்து கொடுத்து தான் ஆவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்து அந்த ஆளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவனை மீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் அவன்கிட்ட வந்து பேசி ஆகணும்ப்பா இந்த விஷயங்களான்னு சொன்னதுமே ஹீரோங்க கிஸ் பண்ணிவிட்டு நான் சொன்னால் கேளு ரொம்ப டேஞ்சர்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ மடியில் வந்து படுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவனுங்க கிஸ் பண்ணிகிட்ருக்கா. அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்ருக்கு அவனுக்குமே. பிறகு பார்த்தா இந்த ஷாவும் வந்துட்டு அந்த லீவ் பிடிச்சி அடைச்சி வச்சுட்டு நீ எவ்வளோ தைரியம் இருந்தா இத்தனை வருஷமாக நீ வந்துட்டு ஃபேக்காக நடிச்சது இல்லாமல் என்னமோ வந்துட்டு மோசமாக வந்துட்டு ஒரு டாக்க மாதிரி ட்ரீட் பண்ண. ஸோ வந்துட்டு நீ என் சிஸ்டர் இல்லைன்றப்போ உனக்கு என்ன மரியாதை. கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துட்டு இருக்கான். அவள் பிடிச்சவங்க அடித்ததுமே திரும்பவுமே அங்கே வந்துட்டு மோசமாக பிஹேவ் பண்ணதும் ஹீரோயின் அங்கே வந்துடுறா. இப்போ மோதோன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி தள்ளும் போது நீ எதுக்காக வந்துட்டு இவ்வளோ நல்லவளாக இருந்துச்சுருக்க இவ்வளோ நல்லவளுக்குலாம் அவள் ஒருத்து கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். நீமே பார்த்து என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் மரியாதை நீ போயிடல உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதுமே சரி ஓகே நீ வந்துட்டு சவுண்டை மட்டும் கேளு அவள் கத்துறதான்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டு கத்தி வச்சு மிரட்டுறா. நீ போலன்னா போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு பிறகுமே பார்த்தா அவங்க வந்துட்டு ரொம்ப திமிரா நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அங்கே கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நீ இங்கேருந்து ஒழுங்காக வந்துட்டு ஓடி போயிடுற இல்லைனா உன்னை நான் போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டும் போது என் பிரதருக்கு தெரிஞ்ச உன்னை என்ன பண்ணுவார்னு தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது ஓ உங்கள் பிரதர் வந்துட்டு உன்னை என்ன பண்ணிடுவார் நீ நினைக்கிற அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு அவர் ரொம்பவே கோவப்படுறா. நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதா. அங்கே வந்து வாங்கினியுமே வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கணும். நீ வந்துட்டு ஜீட்டையுமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு உனக்கு வேணும். அதுக்காக தானே வந்து இதெல்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் என்ன நீ பண்ணிட்டுருக்க என்ன பேசுகிற எனக்கு எதுவுமே புரிய மாட்டேதேன்னு சொன்னதும் அங்கே ஒரு விஷயம்
காமிக்கிறாங்க. அப்போ அந்த ஜீட்ட வந்து அங்கே அசிஸ்டன்ட் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி வந்து நடந்த எல்லாத்தையுமே ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து மேரேஜுமே பண்ணிக்கணும் 100 மில்லியன் வந்து யுவானுமே வேணுமான்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாத்தையுமே வேணும்னே பேசியிருக்கான். ஏன்னா அப்படின்னா தான் வந்துட்டு இவ ஹீரோயின் மேலே இருக்க ஆத்திரத்தினால கொலை பண்ண போவா. ஸோ அதனால் வந்துட்டு இவன் வந்து அங்கே அவளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அவன் மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயின் இதெல்லாமே புரிஞ்சுட்டு இதெல்லாமே பண்ண மாஸ்டர் வேறு யாரும் கிடையாது உன் பிரதர் தான் சொன்னதும், எங்கள் பிரதர் வந்து அப்படிலாம் எப்பயுமே பண்ண மாட்டாருன்னு சொன்னதும் அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கூட சேர்ந்து அன்றைக்கி வந்து பேசின அந்த ஆடியோ எல்லாத்தையுமே போட்டு காமிச்சிடுறா. அதுக்கு பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப அங்கே கஷ்டமாயிருது. ஹீரோயின் இதுக்கப்புறம் உன்னோட விஷயம் தான் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது பிறகு பார்த்தா அங்கே அந்த ஜீதா மீட் பண்ண வர்றான். பிரதர் இப்படின்னு சொல்லிட்டு பேசுனதுமே இதுக்கப்புறமே நீ பிரதர்ன்னு பேசுனேன்னா உனக்கு கண்டிப்பாக நான் கொலை பண்ணிடுவேன். இத்தனை வருஷமாக நான் வந்து பொறுத்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது உங்களை பற்றி அவள் என்னென்னமோ பேசினான் பிரதர்ன்னு சொன்னால் நீ வந்துட்டு வாய மூடிட்டு பேசாம இருன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ மாதிரி அங்கே வந்துட்டு கழுத்தில் கயிறை போட்டு அவன் பாட்டு இறுக்கி அவன் பாட்டு கொலை பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ வந்துட்டு அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிடுது. ஹீரோ வீட்டில் இருக்கும்போது ஹீரோயின் அவனை வந்து ஹக் பண்ணிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னாச்சு உனக்கு என்னத்தை பார்த்துட்டு வந்த இப்படி ஏன் பயந்துட்டுருக்கான்னு சொன்னதும் இல்லை அந்த டாக்குமெண்ட்டை நான் போய் தேடி பார்த்தேன் பட் கிடைக்கல அவட்ட கேட்டாலுமே அவள் சொல்ல மாட்டேன்ட்டான்றதை மட்டும் சொல்கிறா. அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு ஃபீல் ஆகிடுது. அவங்க அம்மா அப்பா வந்து இறந்து போனதை நினச்சி என்னால் தானே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே நம்ம ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீ இதை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே இங்கே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மார்னிங் நம்ம ஹீரோயின் அவனுக்கு டையெல்லாம் கட்டி விட்டதுமே நீ வந்துட்டு நான் சொன்னதை கேட்டு பேசாமல் இரு கண்டிப்பாக நான் வந்துட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுவேன் உனக்கு ஞாபகம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே அந்த ஜீட்டை கால் பண்ணி உனக்கு நான் வந்துட்டு கேட்டது ஞாபகம் இருக்கா இல்லையா நீ பண்ணி கொடுத்த ப்ராமிஸை வந்துட்டு காப்பாற்றணும் உன்னோட உண்மையான சிஸ்டர் எனக்கு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். அங்கே பார்ட்டிக்கு அங்கே அவன் கூட தான் சேர்ந்து நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்கா. வா பொண்ணு பார்க்க அழகாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் அங்கே நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு அவளை குவிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் பைட் பண்ணிடுறா நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் வந்து அவ்வளோ சொல்லி அவனை மீட் பண்ணக்கூடாதுன்னு எதுக்காக நீ மீட் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் நான் ஒன்றும் உன்னை லவ்வே பண்ண கிடையாது நீ என்ன நினச்சிட்டு இருக்க நீ ஜஸ்ட் என்னோட வேலைக்காரியம் மட்டும்தான் ஒரு பிரின்சஸ் உனக்கு வேணுமான்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பேசாத நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே ஒரு சைக்கோ மாதிரி ஆயிடுறான். நம்ம ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு ரொம்ப போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஜீமே வேமா உள்ளே வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுறா. என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்கும்போது நீ உண்மையில பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அவன் டச் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கான். பட் இவளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இவனுக்கு ஏதோ அங்கே வந்து டவுட் ஆகிட்டு வேகமாக போயிட்டு அங்கே வந்துட்டு அங்கே லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். உள்ளே எதுவும் வந்துட்டு அதில் ஒளிஞ்சிட்டு இருக்கானோ என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. பட் வந்துட்டு அங்கே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடுறான். பட் உள்ள ஆள் இல்லை. உண்மையிலேயே அவன் வந்துட்டு வேற சைடில் தான் இருந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே நின்றுட்டு இருக்கும் போது அவன் காதில் வந்துட்டு ஏதோ பேசுகிற மாதிரி பக்கத்தில் வரும்போது அங்கேருந்து தூரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணுற மாதிரி ஹீரோவுக்கு தோணுது. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலை ஆகிட்டவே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக வேற ஆரம்பிச்சிடுறான். இவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வந்துட்டு அந்த லீவ் வந்து கண்டிப்பாக இவளை கொலை பண்ணாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே கத்தி வச்சு குத்த போயிட்டுருக்கான். ஆனால் அப்போ அங்கே நம்ம ஹீரோங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அதெல்லாமே பார்த்துட்டு இவ ஏதாச்சும் பண்ணிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு வேமா உடலை போய் அங்கே விழுந்து அவனுக்கு அங்கே கத்தி கூத்து பச்சுது. அதை பார்த்துட்டு அங்கே அவன் வந்து ரொம்ப கோவமாயிடுறான். என்ன உனக்கெல்லாம் அறிவிருக்கா இல்லையாடா நீ வந்துட்டு என்ன ஒரு லேடிக்காக சாகிறதுக்கு துணிஞ்சிட்டியா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே வந்துட்டு கோவப்பட்டுருக்கான். ஹீரோயின் அங்கே காருக்குள்ளே ஏறி போயிட்டு இருந்தான். இவன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவளை கூப்பிட்டுட்டே அந்த இடத்துல மயக்கமாயிடுறான். நம்ம ஹீரோயினுக்காக அவங்க வந்துட்டு ஒரு லாக்கெட்லாம் போட்டு விட்டு உண்மையிலே நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீ எப்படியோ வந்துட்டு ஃபைனலாக ஒத்துக்கிட்டேல நம்மளோட பேர் உண்மையிலே பர்ஃபெக்டானது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது. அவள் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க கூட சேர்ந்து இருக்க வேண்டியதாக இருக்குது. அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கான். வீட்டில் ஒரு முயல் கொட்டியை வச்சு அங்கே வந்துட்டு அவள் பாசமாக தடவி கொடுத்து பார்த்துட்டு இருந்தா. இவன் அவ்வளோ வந்து லவ்வாக அவளை பார்த்துட்டே இருக்கான். சரி ஓகே நம்ம கொஞ்சம் நேரம் வந்துட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் மேடம் அவங்க நிலைமை என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னதும் இந்த ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட யூஸ் ஆகாது நீங்கள் வந்துட்டு கிளம்புங்கன்னு சொன்னதும் நீங்கள்லாம் உண்மையிலே ஒரு மனுஷியா அவங்களுக்காக அவர் உயிர் போக கிடந்தா இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்களான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டதுமே வந்துட்டு இந்த ஆளை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஜீ அனுப்பி விட்றான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ எதை பற்றியும் கவலைப்படாது அப்படின்ற சொல்லிட்டு
கேட்கும்போது. ஆனால் அவன் மனசளவில் பயங்கரமாக அங்கே அழுதுட்ருக்கா. பிறகு எப்படியோ அவங்க தெரியாமல் அவனை வந்து மீட் பண்ணிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நீ வந்துட்டு தயவு செஞ்சு எந்திரி, நான் வந்து யாரையும் ரிவெஞ்ச் எடுக்கணும்லாம் நினைக்கல, நான் சாதாரணமான ஒரு லைஃப்பை உன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ அவங்க பர்சன் வந்து அவங்கள கிட்னாப் பண்ணி அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அவளுக்கு முழிப்பு வரும்போது பார்த்தா அங்கே அந்த ஜீ வந்து யார்ட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு, நம்ம இப்போ இங்கே வந்தோன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு தான் வெளியே நின்று கத்திட்டு இருக்காங்க. பார்க்கணுன்னு சொன்னதுமே நீ அவளை ஹர்ட் பண்ணிடாத, அவள் வந்துட்டு இவளோட ஃப்ரெண்டு, ஸோ வந்துட்டு அவளுமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் சோபாவில் உட்காந்துட்டு நான் இப்படி இங்கே வந்தேன்னு சொன்னதும் ஹீரோயினை வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு உனக்கு இந்த இடம் வந்துட்டு சோபாவில் கிடையாது, என்னோட பெட்டில் அப்படின்ற சொல்லிட்டு பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு அவன் லவ் பண்ணுறதாங்க சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, எனக்கு வந்துட்டு உன் மேலே அப்படிலாம் எந்த ஒரு எண்ணமே இல்லைன்னு சொன்னதும் வேகமாக வம்பு பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிட்டு நீ என்னமோ சொல்லிட்டு இருந்த ரொம்ப பர்ஃபெக்டான கப்பல்னு சொன்னதுக்கு ஓகே சொல்லிட்டு, ஆனால் இப்போ என்ன லவ் பண்ணலன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வந்ததும் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறா. தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத ஏன்ட்டன்னு சொன்னதும் நீ இப்படிலாம் என்கிட்ட பண்ணிட்டு இருக்காத, உண்மையிலே என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே நான் உன்னை ஹேட் தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் யாரை லவ் பண்ணுறேன்னு நான் சொன்னேன்னா நீ விட்டுருவியான்னு சொன்னதும் கையை டைட்டாக பிடிச்சிட்டு நீ வந்துட்டு என்னை ஹேட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் நீ என் கூட சாகிற வரைக்கும் இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வந்துட்டு வேணும், நான் கண்டிப்பாக உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே பைத்தியம் மாதிரி அங்கே சைக்கோ மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறான். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாரு, இதில் இருக்க எல்லாருமே உனக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான பர்சன் இல்லை, இவங்க எல்லாத்தையுமே நான் போட்டு தள்ளிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ, அதுக்கப்புறம் வந்துட்டு யாருமே இல்லாத அனாத மாதிரி சுற்றிட்டு இருப்பியான்னு சொன்னதும் ஹீரோயின் பயங்கரமாக அழுதுட்டு தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணிடாதன்னு சொன்னதும் நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா நீ பேசாமல் என் கூட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். நீ என் கூட சேர்ந்து இருந்துக்கோ, என்ன லவ்வே பண்ண வேணாம், என்னை ஹேட் பண்ணிகிட்டே இரு, பட் என் கூட இருக்கணும், ஆனால் வந்துட்டு இல்லைன்னா நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டான். எனக்கு அந்த டாக்குமெண்ட்டை காமிச்சு இதுக்காக தானே நீ என் கூட சேர்ந்து இருந்துட்டுருக்க, எனக்கு நல்லாவே தெரியும், இதெல்லாம் நீ எப்பயுமே பிரின்சஸ் சொல்லி ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் எனக்கு இந்த டாக்குமெண்ட்டே வேணான்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, நீ இல்லாமல் நான் எப்படி இருக்க முடியும், நீ என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும் அப்படின்றா சொல்லிட்டு அவங்க வந்துட்டு முழுசாகவே அங்கே சைக்கோவாக மாறி போயிடுறான். நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு சூப்பராக எடுத்து அவங்க ஊட்டி விட வர்றான். ஹீரோயின் சாப்பிட மாட்டா. ரொம்ப வந்துட்டு இவனுக்குமே ஃபீல் ஆகிட்டுருக்கு, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் எங்கேயுமே ஓட மாட்டேன், நீ ஆனால் வந்துட்டு யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது, எனக்கு அது மட்டும் ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு சொன்னதும் கண்டிப்பாக நீ என் கூட சேர்ந்து இருந்தால் நான் யாரை இப்போ எதுக்காக வந்துட்டு ஹர்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோவை பார்த்தா அங்கே தண்ணியை போட்டுட்டு அங்கே தேவதாசாவே மாறி போயிடுறான். அவனால் தாங்கவே முடியல இப்படி ஏமாத்திட்டாலேன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ கரெக்டாக பண்ண நம்ம ஹீரோயின் வந்துட்டு தயவு செஞ்சு நீ இப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, நீ நல்லா இருக்கணும் தானே இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன், நீ இப்படிலாம் கஷ்டப்படுறேன்னா எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்காதா, நான் உண்மையிலே உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கவலைப்பட்டு அழுதுதுமே நீ என்ன உண்மையாக சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனால் நம்பவே முடியல. நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணிவிட்டு நான் உண்மைதான் சொல்கிறேன்னு சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலையாக ஆரம்பிச்சிருது. அவன் கண்ணை முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது அவனுக்கு. இங்கே இவனை வந்து வெட்டிங் பண்ணிக்கிறதுக்கு அவள் ஒத்துக்கிட்டா போல். ஸோ அவங்க வெட்டிங்காக ஏற்பாடு பண்ணி வச்சதுமே இவன் வந்துட்டு இன்றைக்கி நீ எனக்கு சொந்தமாயிருவேன், இதுக்கப்புறம் யாருமே வந்துட்டு எதுவும் என்ன பண்ணிட முடியாது, நீ எனக்கு சொந்தமாக இருந்தால் எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக டைலாக்லாம் அடிச்சிட்ருக்கான். ஆனால் அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவங்க வந்து கண்ணை வச்சுட்டு மிரட்டினதுமே இவருமே கண்ணை காமிச்சிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி கண்டிப்பாக உன்னை கொல்ல பண்ணிடுவேன், நீ என்ன நினச்சிட்ருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்படுறான். அவள் எனக்கு தான் சொந்தம், அவள் என்ன தான் லவ் பண்ணிட்டு விட்டுன்னு சொன்னதும் அவள் லவ் பண்ணுறான்றதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, அவன் எனக்கு வேணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அப்போங்க நம்ம ஹீரோயின் நடுவில் போயிட்டு நீ அவரை கொலை பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன ஷூட் பண்ணிடு, நான் பேசாமல் செத்து போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ வந்துட்டு நிம்மதியாக இருப்பேன்னு சொன்னதும் இவனுக்கு அங்கே மனசே உடைஞ்சு போயிடுது. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவன் கையை பிடிச்சிட்டு என் கூட வான் செட் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே இவனால் தாங்கவே முடியல, தான் வந்து லவ் பண்ண எதுவுமே தனக்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இவங்க வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் உனக்கு நான் எதுவுமே நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவனை பார்த்து அங்கே பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். சிஸ்டர் இருந்தால் அதுவும் போச்சு எல்லாமே போச்சேன்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் வர சொல்லியிருக்கான். என்ன விஷயம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அந்த டாக்குமெண்ட்டை நீ வச்சுக்கோ, நான் வந்துட்டு இதை உன்ட்ட வந்து பறிக்கணும்னு நினைக்கல அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்ததுமே இப்போ இந்த டாக்குமெண்ட்டை எதுக்காக நீ கொடுத்துட்ருக்க, இதை நீ தானே திருடிட்டு போனேன்னு சொன்னதும் திருடினா தானே நீ என் கூட இருப்பேன், நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியும், அதுக்காக தான் பண்ணேன், பட் எதுவுமே வந்துட்டு நடக்காமல் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் இதுக்கப்புறம் நீ என்னை மீட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு கவலையாயிருது. அவனுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஃபஸ்ட் டைம் அவனை வந்து காப்பாற்றினா இல்லையா, அப்போ இருந்தே ரொம்பவே லவ். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அவன் இவ்வளோ தூரத்துக்கு எல்லாமே பண்ணியிருந்திருக்கான். அவளை எப்படியாச்சும் பக்கத்துலேயே வச்சுக்கணுன்னு. இவனோட லவ்வுமே உண்மையான லவ் தான், பட் அவன் வந்துட்டு தப்பான வழியில் போயிட்டான், அவ்வளோதான். அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ரொம்ப ஃபீலாக இருக்குது. ஒரு பக்கம் அங்கே போயிட்டு இருந்தான், அவளை பார்த்து அங்கே வந்துட்டு அந்த லீவ் வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறான். ஒன்றால் எனக்கு எத்தனை பிரச்சனை ஆயிடுச்சு, கடைசியில் அவளை வச்சு நான் முன்னுக்கு வரலான்னு பார்த்தா அவளையுமே நீ வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுட்ட, நீ வந்துட்டு
வந்துட்டு கடைசியில் என்னவே இப்படி பண்ணுறியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளை கிட்னாப் பண்ணி கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த இடத்துக்கு நம்ம ஜீ வந்து அடிச்சு போட்டுட்டு காப்பாற்றினதுமே ஹீரோயின் இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்து உனக்காக பண்ணாமல் வேற யாருக்காக பண்ணுவேன், நான் உண்மையிலேயே இந்த உலகத்திலே லவ் பண்ணுற ஒரே ஒரு பர்சன்னா அது நீ மட்டும்தான் சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஜியை பார்த்தா நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நெருப்பை வந்துட்டு கொளுத்தி விட்டான். பேசாமல் வந்துட்டு சேர்த்து தொலைங்க எல்லாருமே, நீங்கள் யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு நான் கண்டிப்பாக உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஜீ வந்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. வா நீ என் கூட அப்படின்ற சொன்னதும், நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, நான் வந்து உன்னை சும்மா வந்துட்டு நாடகம் நடித்து லவ் பண்ணுறேன்னா, நான் உண்மையிலே பியூராக உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். நானுமே உனக்காக வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுவேன், என் உயிரை கொடுத்து காப்பாற்றுவேன், அவன் மட்டும் கிடையாது நானுமே தான் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிருது. தயவு செஞ்சு நீ இப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே வேகமாக பிடிச்சி அங்கே வெளியே தள்ளி விட்றான் நம்ம ஹீரோட்ட. அங்கே அவன் வந்துட்டு உள்ள தீக்குள்ள விழுந்துடுறான். இப்போயாச்சும் புரிஞ்சுக்கிட்டியா, என்னோட லவ்மே பியூரானது தான் சொன்னதும் ஹீரோயின் ஐயோ கடவுளை ஏன் என்னை இப்படி வந்துட்டு வசமாக மாட்ட வச்சுட்டு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணி பயங்கரமாக அழுதுட்ருக்கா. பார்த்தா அவன் அப்படியே சிரிச்சிட்டு கையை நீட்டிகிட்டே அந்த இடத்துல இறந்து போனதுமே ஹீரோயினால் தாங்கவே முடியலை. அதுக்கப்புறம் அவளுக்கு வீட்டில் முழிப்பு வரும்போது அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ அங்கே சமாதானப்படுத்தினாலுமே அவன் மனசே தாங்க முடியலை. ஏன்னா வந்து தன்னால் தான் அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் கண்ணுக்கு முன்னாடி அவனோட ஞாபகங்கள் தான் வந்துட்டுருக்கு. உண்மையிலேயே அவனுமே வந்துட்டு லவ் தான் பண்ணியிருக்கான். ஸோ அவன் வந்துட்டு தப்பான முறையில் வந்துட்டு தன்னோட லவ்வை வெளிப்படுத்திட்டான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவன் கொடுத்த இயர்ரிங்கை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். ரொம்ப கவலைப்படுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவால் தாங்க முடியல. அவன் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். பிறகு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு பழச எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம வந்து புதுசாக நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னதும் ஹீரோயினுமே நானுமே அதை தான் ஆசைப்பட்றேன், உங்கள் கூட சேர்ந்து நிம்மதியான ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.